வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம மீண்டும் அமெரிக்க பங்குகள பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். என்னென்ன பங்குகள பற்றி பேச போறோம்ன்ற ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். SpaceXஓட லிஸ்டிங்க பற்றி நம்ம பேச போறோம். அடுத்தது Intelஓட டார்கெட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தது நோவோ நார்டிஸ்க்ல ஏற்பட்ட ஒரு முக்கிய டெவலப்மென்ட் பற்றி நம்ம பேச போறோம். ஃபைனலா Google கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த பார்த்துட்டு, நம்ம இந்த பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கூடிக்கிட்டே போகுது. அதுவும் டைரக்ட் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து இல்ல. அவங்க என்ன வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, இடிஎஃப்ல முதலீடு பண்ணலாம். அங்க நெறைய இடிஎஃப்ஸ் இருக்கு. அண்ட் நெறைய இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபண்ட்ஸ்ல நம்ம இப்ப முதலீடு பண்ணலாமான்ட்டு பல ஃபண்ட்ஸ பத்தி கேட்குறாங்க. ஸோ அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம பார்த்தோம்னா, அந்த ஃபண்ட்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நல்ல ரிட்டர்ன வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இங்க என்ன தவற பண்றாங்களோ, அதே தவற பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட்லயும் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ரூ. 100 முதல் முதலீடு பண்ணலாம் அப்படின்ட்டு பலரும் பார்த்தீங்கன்னா, வீடியோ போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால நம்ம லாங் டர்ம் தானே 10 வருடம், 20 வருடம் தானே அமெரிக்கா மார்க்கெட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுமே. ஸோ ஆரம்பிப்போம் இப்ப இருந்து அப்படின்ட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு மிக பெரும் ஆர்வத்த வந்து காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இடிஎஃப் இன்வெஸ்ட்மென்ட் அண்ட் இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான ஒரு களம், ஒரு சூழல் இருக்கா அமெரிக்கா மார்க்கெட்லன்னு பார்த்தா, டெஃபினட்டா வந்து கிடையாதுங்கிறத நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஆபத்தான சூழ்நிலை. ஸோ இந்த சூழ்நிலையில நம்ம டெஃபினட்டா ரொம்ப செலக்டடா முதலீடு பண்ணணுங்கிறது என்னோட கருத்து. இப்ப நம்ம போய் இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னா, பெரிய அளவுக்கு ரிட்டர்ன் வருவதற்கான பாசிபிலிட்டீஸ் கம்மி. அண்ட் அதே நேரத்தில ரிஸ்க் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப வந்து அதிகம். ஸோ நான் யுஎஸ் மார்க்கெட்ல 22ல இண்டெக்ஸ் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன் நாஸ்டாக்ல. ஸோ 22ல நாஸ்டாக் என்ன இடத்துல இருந்ததுங்கிறத பாருங்க. ஸோ இப்போ என்ன இடத்துல இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றது கிடையாது. அண்ட் அதே மாரி ஸோ நான் டைரக்ட் ஸ்டாக்ல வந்து முதலீடு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கடந்த 3 வருடமா பண்ணிட்டு இருக்கேன். 23 ஆல்மோஸ்ட் எண்டுல டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ட வந்து நான் கையில எடுத்தேன். கிட்டத்தட்ட எனக்கு டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஆரம்பிச்சு 3 வருடங்கள் பார்த்தீங்கன்னா, நிறைவடைய போகுது. இந்த 3 வருடத்துல என்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் பல விஷயங்கள நான் கத்துக்கிட்டேன். ஸோ இதுல இப்ப இந்த கடந்த 3 வருடத்துல என்னோட போர்ட்ஃபோலியோ எக்ஸ்ஐஆர்ஆர் ரிட்டர்ன் நம்ம பார்க்கும்போது 41.65% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நான் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். இது S&P 500 கம்பேர் பண்ணும்போது மேபி நான் S&P 500ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தேன்னா 18% ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்சிருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் டபுள் தி ரிட்டர்னை பார்த்தீங்கன்னா என்னால் என்னுடைய சொந்த உழைப்பால் என்னால் ஜென்ரேட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா கணிசமாக தொடர்ந்து வளர்ச்சியை நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட பணத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எவ்ரி மந்த் முதலீடு பண்ணுறனோ இல்லையோ, ஸோ யுஎஸ் போர்ட்ஃபோலியோவில் யுஎஸோட அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ சான்ஸ் கிடைக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்துலையும் நான் முதலீடு பண்ணிட்டு இருக்கேன். அப்படி பண்ணக்கூடிய விஷயங்களையும் உங்க கூட நான் பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஏன் ரீசெண்டாக கூட டெலகிராமில் ஒரு அப்டேட் போட்டிருந்தேன். ஃபண்ட் ஆட் பண்ணும்போது அந்த ஃபண்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இதே ரீட்டைல் ஆப்ஷன் குளோபலில் நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ தொடர்ந்து ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் வந்து இப்போ வரைக்கும் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ அதுக்காக நீங்கள் நான் சொல்கிறத கேட்கணும் அப்படின்ட்டுலாம் நான் சொல்கிறதுக்கு வரல. ஸோ என்னுடைய ஒரு அனுபவத்தை நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ஒரு கட்டத்தில் அதாவது அமெரிக்க மார்க்கெட்டில் முதலீடு செய்யலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கும்போது ரேடியல் ஆப்ஷன் சேனலில் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உள்ளூர்லேயே ஒன்று கிண்ட முடியல, நீ வந்து அமெரிக்காவில் போய் கிண்ட போறியா அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்கள் வந்தது. ஃபர்ஸ்ட் நீ இங்க இது பண்ணு, அப்புறம் அங்க போலாம் அப்படி இப்படின்ட்டு பல விதமான நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் எனக்கு வந்தது. ஸோ நான் பண்றேன். அத இந்த இடத்துல ஜஸ்ட் ஷேர் பண்றேன். ஆனா அதுக்கு கூட பலவிதமான எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா வந்தது. சரி ஓகே அப்படின்ட்டு விட்டாச்சு. அடுத்தது ஸ்டாக்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது, இதெல்லாம் லெகசி கம்பெனிஸ். இப்ப இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. இதுலலாம் போட்டா பணம் வராது அப்படின்ட்டு ஸோ இன்டெல், ஜெனரல் மோட்டார், ஃபோர்ட் போன்ற கம்பெனிஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது பலவிதமான கருத்துக்கள் வந்தது. இந்த கருத்துக்கள் இந்த மாதிரியான நெகட்டிவ் ஆன தாட்ஸ் எல்லாம் தாண்டி தான் இந்த மாதிரியான ஒரு வெற்றியான இடத்துல நான் அடைஞ்சிருக்கேன். ஸோ இன்டெல் வேண்டான்னு பலரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தலபாடா அடிச்சுக்கிட்டாங்க. ஆனா இப்போ அந்த நிறுவனத்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இன்டெல் ஒரு நல்ல ரிட்டர்னை கொடுத்த ஒரு நிறுவனம் தான், மாற்று கருத்து இல்லை. ஸோ இதை தாண்டி மற்ற நிறுவனங்கள் பார்த்தா ஜெனரல் மோட்டார் அருமையான பர்ஃபார்மன்ஸ். என்னோட நிறுவனமே அமெரிக்க மார்க்கெட்ல இந்த ஜெனரல் மோட்டார் தான். ஸோ இப்போ ஒரு $80 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். $75 to $80 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். $30ல நான் வாங்கினேன். பிஏசி
ஒரு $26 கிட்ட வாங்கினது. ஸோ அதோட பெர்ஃபார்மன்ஸும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸாக தான் இருக்குது. ஸோ ஃபோர்டோட பெர்ஃபார்மன்ஸ் இப்போ ரீசெண்டாக அதுவும் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. 50% வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இது போக சில இன்சூரன்ஸ் பங்குகள் சிவிஎஸ் அண்ட் யுமானா போன்ற பங்குகளும் பெட்டர் பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண பங்குகள் அந்த சைடு நம்ம தள்ளி விட்டுருவோம். ஸோ இப்போது பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பங்குகள் இருக்குது. அசஞ்சர் இருக்குது, அது ரீசெண்டாக இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ண நிறுவனம், அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்லை. நைக் இருக்குது, ஸோ முன்னாடியே வந்து ஃபோக்கஸ் பண்ணது, அது ஒவ்வொரு டிப்லையும் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நிறுவனம் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, ரொம்ப புவரான பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது ஸ்டெல்லன்டீஸ் இருக்குது. ஸோ இவனோட பர்ஃபார்மன்ஸும் நல்லா இல்லை. ஒன்று வாங்கின காஸ்ட்டுக்கு வரும், திரும்ப அங்கேருந்து ஒரு புது லோக்கு வரும். இப்போ வரைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோவோ நார்டிஸ்க், இவனோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்தீங்கன்னா பெட்டராக இல்லை. ஸோ நோவோ மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு காம்படிஷன் ப்ரெஷரை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு, பெரிய ஒரு அழுத்தத்தையும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத பங்குகள் இருந்தும் கூட போர்ட்ஃபோலியோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஓவரால் ரிட்டர்ன் டாலர் டேர்மில் பார்க்கும்போதும் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ஐஆர் இல்லாமல் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன் 56%க்கு மேலே. இதே ருப்பி டேர்மில் பார்க்கும்போது அது இன்னும் கூட கொஞ்சம் வந்து அதிகமாக தான் வந்து இருக்கும். ஸோ ஓவராலாக நல்ல டீசெண்டான பர்ஃபார்மன்ஸை பண்ணியிருக்கு. பட் இப்போது பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ₹100 முதல் நீங்கள் அமெரிக்கா மார்க்கெட்டுக்குள் நுழையலாம் அப்படின்ட்டுலாம் போடுறாங்கல்ல. ஸோ இதை பார்த்துட்டு இண்டெக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆசை பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு வந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம ஒவ்வொரு நிறுவன பங்குகளையும் எடுத்து வச்சு அக்கு வேற ஆணி வேற உட்காந்து ஆராய்ந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ யாரும் அந்த மாதிரி டிஸ்கஸே பண்ணியிருக்க மாட்டாங்க. கடைசியில் மேலே ஏறினதுக்கப்புறம் நான் அன்றைக்கே சொன்னேன் அப்படின்ட்டு கிளைம் பண்ணுறதுக்கு மட்டும் வருவாங்க. பட் அந்த இடத்துல நடக்கக்கூடிய பிஸ்னஸ் சேஞ்சஸை பற்றினா தொடர்ந்து நம்ம பேசியிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எதிர்கால ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஸ்டெலன்டீஸ் எப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், எதிர்கால ஆப்பர்ச்சுனிட்டி, இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இதுக்கு முன்னாடி அவங்க செய்த தவறுகள் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம அதை பற்றியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் வரவேற்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து வரவேற்பு இல்லை. ஸோ இது ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னால் கன்சிஸ்டண்ட்டாக வந்து இயங்க முடியல. ஸோ நான் இந்த இடத்துல வீடியோ தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போடுறது கிடையாது. ஆனால் ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து நான் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வீடியோ போடுறேன் போடலை அது ரெண்டாவது. பட் நான் பங்குகளில் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன். அதோட விளைவுகள் தான் கடந்த 3 வருடத்தில் இந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல போர்ட்ஃபோலியோ என்ன அமௌண்ட் அப்படிங்கிறத நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ரீசன் என்ன? ஸோ இதை வந்து நம்ம ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண முடியாது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்கள் பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டாம். ஸோ இது தெரியும், புரிஞ்சுக்குவீங்க நண்பர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் ரிட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த ரிட்டர்ன் கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியன் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவோட ரிட்டர்ன் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனால் அதே நேரத்தில் இந்தியன் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோவோட வேல்யூ ரொம்ப அதிகம் இது கூட கம்பேர் பண்ணும்போது. அண்டு சில பேர் வந்து நீங்கள் 1 கோடி அச்சீவ் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ இன்னும் இந்த 1 கோடியெல்லாம் நான் வந்து அச்சீவ் பண்ணலை. ஸோ அச்சீவ் பண்ணனா டெஃபினட்டாக வந்து அப்டேட் சொல்கிறேன். ஸோ அதுக்கு இன்னும் வந்து சில வருடங்கள் எடுத்துக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எப்போ தொடுவோம் அந்த மாதிரியான ஒரு எய்ம் எனக்கு வந்து கிடையாது. 1 கோடியை தொடணும் அப்படிங்கிற எய்ம் எனக்கு இப்போ வரைக்கும் சத்தியமாக வந்து கிடையாது. ஸோ கோடியில் போர்ட்ஃபோலியோவை கொண்டு போகணுங்கிறதும் இல்லை. நான் பாட்டுக்கு இப்போ என்ன என்னோட கடமை, அந்த கடமையை நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ நல்ல நிறுவனங்களை என்னோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதுக்கேற்ற ஒரு திட்டங்களையும் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து வகுத்துட்ருக்கேன். ஸோ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. டெஃபினட்டாக நீங்கள் போடக்கூடிய உழைப்புக்கு அதற்கான பலன் கிடைக்குங்கிறது என்னோட ஒரு புரிதல், என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணியிருப்போம். டெஃபினட்டாக எப்படியும் பெரிய அளவுக்கு வியூஸ் எல்லாம் வந்து போகாது அப்படிங்கிறது எனக்கும் வந்து நல்லா தெரியும். ஸோ முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் வந்து சில காலங்கள் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ அப்போவும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இதே மாதிரி தான் இந்த சேனல் ஓடும் அப்படின்னா டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்க பங்குகள் பற்றியெல்லாம் இந்த இடத்துல டிஸ்கஸே வந்து பண்ண மாட்டோம். ஸோ அமெரிக்க பங்குகளை பற்றி கண்டிப்பாக பேசுகிறதுக்கு மெம்பர்ஷிப் தான் வந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பட் என்றைக்கு எப்போன்னெல்லாம் தெரியாது. ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவை பொறுத்து தான் மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அதனால் ஏன்னா இதுக்கு நம்ம மெனக்கெட்டு இதை வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா நம்ம போய் வெளியே யார்கிட்டயாச்சும் பேசினாலும் கூட ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ஆர்வம் இருக்காது. ஸோ சில பேருக்கு ஆர்வம் கண்டிப்பாக வந்து வராது. பட் இருந்தாலும் என்னுடைய கடமையை நான் தொடர்ந்து செய்வேன். பட் என்னுடைய கடமைக்கான பலன் எனக்கு கிடைக்காது இந்த இடத்துல அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஸோ டெஃபினட்டாக அந்த இடத்துல செய்கிறது வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் அதை வேறு விதமாக கொண்டு போகிறது தவிர எனக்கு வேறு வழி இல்லைங்கிறதையும் நான் இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம பயணிப்போம். என் கூட சில நண்பர்கள் எல்லாம் தொடர்ந்து அமெரிக்க மார்க்கெட் பயணத்தில் வந்து இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் சப்போஸ் பண்ணியிருக்குன்ட்டு. ஸோ இது போக ஷார்ட் டேர்ம் அதெல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கேன்.
அதுவும் கூட எனக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை தான் டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இதனால் சொல்ல வர்றது என்னன்னா, ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக போய் இண்டெக்ஸ் இல்லைன்னா ETF போன்ற இடங்கள்ல வேல்யூவேஷன் பார்க்காம, இல்லை நான் லாங் டேர்ம் 15 வருஷம் 20 வருஷம் அப்படின்ட்டு போய் முதலீடு பண்ணுறதுனால எந்த பயனும் கிடைக்காதுங்கிறது என்னோட ஒரு கருத்து. மேபி உங்களுக்கு ஓகே, எனக்கு அதுதான் சரின்னு படுதுன்னா தாராளமாக நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய ETFயோ இண்டெக்ஸ் ஃபண்டையோ வந்து வாங்கிக்கலாம். அது உங்களுடைய ஒரு விருப்பம் தான். ஸோ ஜஸ்ட் இங்கே என்னுடைய ஒரு ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணுறேன். சரி, நம்ம இப்போ வந்து அப்டேட்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பேஸ் எக்ஸோட நேற்று லிஸ்டிங் ஆனதப்போ நான் பார்த்தேன். ஸோ நல்ல ஒரு ஏற்ற இறக்கம் நேற்று ஸ்பேஸ் எக்ஸோட பங்குல ஏற்பட்டுது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஸோ ஸ்பேஸ் எக்ஸோட மார்க்கெட் கேப் பாருங்கள், $2.1 ட்ரில்லியன் இருக்குது. ஸோ ஒரு $1.5 ட்ரில்லியன் கிட்டன்னு நினைக்கிறேன். 1.3ஓ 1.5ஓ அதில் தான் வந்து இவங்க ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இப்போது 2.1 ட்ரில்லியனாக மாறி இருக்கு. ஸோ ரொம்பவே பார்த்தீங்கன்னா காஸ்ட்லியான நிறுவனமாக இந்த ஸ்பேஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ இது எத்தனை நாட்களுக்கு நிலைக்கும் அப்படின்ட்டுலாம் தெரியல. ராக்கெட் லேப் அப்படின்ட்டு ஒரு பங்கு இருக்குது. ஸோ இது லிஸ்ட் ஆனதும் அது ஒரு 10% வரைக்கான சரிவை நேத்தோட டேல வந்து சந்திச்சிருந்தது. நான் பார்க்கும்போது ஃபைனலாக எப்படி க்ளோஸ் ஆயிருந்ததுன்னு தெரியல. ஸோ ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக இப்போ இந்த ஸ்பேஸ் எக்ஸ் மாறி இருக்கு. ஸோ ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி, பட் ஃபியூச்சரை நினச்சி இந்த இடத்துல பணத்தை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ பெரும் பண முதலைகள் இந்த இடத்துல முதலீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் முதலீடு பண்ணுறதுக்கான ஆர்வம் மேபி நம்ம பப்ளிக்கு வரலாம். ஸோ அது வரக்கூடாது, அந்த எண்ணம் அடியோட அழியணுங்கிறதுக்காக தான் இந்த அப்டேட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த வேல்யூவேஷனில் முதலீடு பண்ணுறது ஆபத்து. ஸோ இது நமக்கு கண்டிப்பாக சான்ஸ் ஏற்படும், ஒரு ஃப்யூச்சரில் ஏற்படும். அப்போது ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு டிப்பில் கிடச்சதுன்னா நம்ம பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அமெரிக்கா மார்க்கெட் ரொம்பவே மோசமான மார்க்கெட். நம்ம மார்க்கெட் மாதிரி இல்லை. அடித்து இறக்குனாங்கன்னா தர மட்டத்துக்கு இறக்கிடுவாங்க. ஒரே நாளில் 50% இறங்கும், 70% இறங்கும். பெரிய அளவுக்கான சரிவை கொடுத்து நம்ம கண்ணில் ரத்தத்தை வர வச்சிரும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அமெரிக்கா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அடுத்தது ஸோ நோவோ நார்டிஸ்க் கிட்ட இருந்த அப்டேட். இப்போது யூகேல பார்த்தீங்கன்னா வீகோவி பில்லுக்கான அப்ரூவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ சவுதியில் அப்ரூவல் கிடச்சிருந்தது. இப்போது எங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடச்சிருக்கு. எங்கே? யூகேல கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது டெஃபினட்டாக அவங்க யூரோப்பியன் மார்க்கெட்டை தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீகோவி பில் லான்ச் பண்ணப்பட்டதுலேருந்து அமெரிக்காவில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ லான்ச் பண்ணதுலேருந்து ஸோ வெறும் ஒரு 3 மாதத்தில் மட்டும் பார்க்கும்போது 3 மாதம் தான். ஸோ 3 மாதத்தில் நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட $338 மில்லியன் பணத்தை ரெவன்யூவாக வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷனோட கவுண்ட்டு பார்க்கும்போது 3 லட்சத்தை தாண்டிருச்சு. ஸோ வேறு லெவலான ஒரு வருமானம் இந்த வீகோவி ஒரே ஒரு பில்னால ஏற்படும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. அடுத்த காலாண்டு ரிசல்ட்டில் ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். அதுக்கடுத்த காலாண்டு ரிசல்ட்டில் ஸோ மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய வருமானமும் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஸோ ஒரு நல்ல சக்ஸஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த அமிக்ரிட்டின் பில்லும் வந்து இருக்குது, பைப்லைனில் இருக்குது. பட் அது வருவதற்கு இன்னும் ஒரு 2 வருட டைம் எடுத்துக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இத்தனை ஒரு சேலஞ்ச் இருந்தும் கூட ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அவங்க டெலிவர் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுது. அடுத்தது ஸோ இன்டெல் கிட்டேருந்து வந்திருக்கு. ஸோ இன்டெல் பார்த்தீங்கன்னா இப்போ பொஃபா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து செல் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தோம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பையா வந்து மாற்றுறோம் அப்படின்ட்டு பொஃபா வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இன்டெல் நேற்று நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருந்தது. அதுக்கு முந்தின நாளும் நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. ஓவராலாக இன்டெலோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. $135 பார்த்தீங்கன்னா இப்போது டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பொஃபா. பட் எனக்கு தெரிஞ்சது 10 பேக்கர் ஆகும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு மாற்றங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட்ரி தான். ஸோ ஃபவுண்ட்ரி இன்டெலோட முதுகெலும்பாக நான் பார்க்குறேன். இதை பற்றி நான் பலமுறை உங்கள் கூட டிஸ்கஸும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு டாப் 10 ஃபவுண்ட்ரி ரெவன்யூ வைஸில் நம்ம எடுத்து பார்க்கும்போது இன்டெல் அந்த இடத்துலையே இல்லை. ஃபஸ்ட்டு TSMC இருக்காங்க, ரெண்டாவது சாம்சங் இருக்காங்க, அடுத்தது ஸ்மிக், அடுத்தது UMC, குளோபல் ஃபவுண்ட்ரிஸ் அப்படின்ட்டு ஏதேதோ நிறுவனங்கள் இருக்குது. ஆனால் இன்டெல் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இப்போ வரைக்கும் வந்து இல்லாமல் தான் இருக்குது. இந்த டாப் 10 பிளேயர்ஸில் இல்லாமல் இருக்கு. ஆனால் TSMCயை சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு விதத்தில் இன்டெலோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா அசுர வேகத்தில் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் எண்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். எல்லா விஷயங்களும் நடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு செய்தியாக வரும். அந்த டைமில் பங்கு நமக்கு அட்ராக்டிவாக இருக்குமா? டெஃபினட்டாக வந்து இருக்காது. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு இன்டெல்லில். ஸோ இந்த இடத்துல நான் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டு தான் வந்து பண்ண போகிறேன். மேபி ஃப்யூச்சரில் ஏஐ கிரைசிஸ் ஏற்பட்டு ஒரு பெரும் சரிவு ஏற்பட்டாலும் இந்த பங்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்குங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா போட்ட காசு எடுத்தாச்சு. ஸோ இதில் எக்கச்சக்கமான எண்ணிக்கை நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணேன். ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லாமல் தொடர்ந்து இது கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக வந்திருக்கேன். ஸோ பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஃபவுண்ட்ரி பிஸ்னஸில்
டாப் 10ல இல்லாத இன்டெல் நிறுவனம் விரைவில் இந்த இடத்துக்கு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எனக்கு அதிகமா வந்திருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு டெக்னாலஜிய பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த கோப்போஸ் TSMCயோட கோப்போஸ்க்கு முன்னாடியே இன்டெல் பார்த்தீங்கன்னா, அந்த EMIB டெக்னாலஜில இந்த கிளாஸ் சப்ஸ்ட்ராட்ட வந்து உள்ள கொண்டு வராங்க. ஸோ இதனால இன்னும் பெரிய அளவுக்கு எஃபிஷியன்சிய வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். குறிப்பா ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் சிப்ஸ்ல வந்து நம்ம டெஃபினட்டா எதிர்பார்க்க முடியும். ஸோ கோப்போஸும் பார்த்தீங்கன்னா 28லேருந்து ஸோ இந்த கிளாஸ் சப்ஸ்ட்ராக்ட வந்து கொண்டு வர போறாங்க. ஸோ கிளாஸ் சப்ஸ்ட்ராக்டோட ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது இன்டெல் ஆரம்பம் பண்ணிட்டாங்க. இத பற்றியும் நம்ம அப்டேட் பார்த்தோம். ஸோ ஃபவுண்ட்ரி கிளியரான ஒரு பாத்த நமக்கு வந்து காட்டிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ அது போக வரக்கூடிய அடுத்த ஒரு 2 வருடத்துக்கு பிறகு ஸோ அவங்களுடைய ஹை பெர்ஃபார்மன்ஸ் சிபியுவையும் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்களுடைய இந்த SMT டெக்னாலஜியை டெஃபினட்டாக வந்து கொண்டு வர போகிறது தான் இவங்களுடைய ஒரே வழி. கொண்டு வரலன்னா கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. பட் புது சிஇஓ இதை புரிஞ்சுக்கிட்டு ஸோ இந்த SMT டெக்னாலஜியை திரும்பவும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. இதனால் ஸோ 2 பக்கமுமே பார்த்தீங்கன்னா ஒரு வலுவான ஒரு ப்ராடக்ட் கொண்ட ஒரு நிறுவனமாக இன்டெல் இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அடுத்தது ஸோ கூகுள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்டெலுக்கு ஒரு 3 மில்லியன் சிப்பு டிபியூ வந்து தயாரிக்கிறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு ஒரு ரூமர் எல்லாம் போயிட்டு இருந்தது. இப்போது கூகுள் பார்த்தீங்கன்னா சாம்சங் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆல்ரெடி சாம்சங் அண்டு இன்டெல் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. ஸோ இன்டெலை வந்து அவங்க சிப்பை தயாரிக்கிறதுக்கான ஃபவுண்ட்ரி பார்ட்னரை தேர்ந்தெடுத்தாங்க. பட் இப்போது சாம்சங் கூடயும் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. சில பார்ட் ஆஃப் சிப்ஸை வந்து சாம்சங் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை பண்ண போகிறதாகவும் தகவல் வந்திருக்கு. ஸோ இது சாம்சங்குக்கும் நல்ல செய்தி. அதே மாதிரி கூகுள் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல், சப்ளை டிஸ்ட்ரப்ஷன் இல்லாமல் அவங்களுடைய சிப்ஸை வந்து சரியான நேரத்தில் சரியான எண்ணிக்கையில் ப்ரொடியூஸ் பண்ண முடியுங்கிறது தான் நமக்கு இதிலேருந்து தெரிய வரக்கூடிய விஷயம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம திரும்ப வந்து மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.